இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள சிவில் வழக்கை நிறுத்தி வைக்க கோரிய பிரதமர் அன்வாரின் விண்ணப்பம் தள்ளுபடி. தனக்கு எதிராக யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள பாலியல் வன்கொடுமை தொடர்பான சிவில் வழக்கு விசாரணையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செய்து கொண்ட விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. தனக்கு எதிராக அன்வார் பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக கூறி அவருக்கு எதிராக யூசுப் ரவுத்தர் இந்த சிவில் வழக்கை தொடுத்துள்ளார். பிரதமர் பொறுப்பில் இருக்கும் ஒருவருக்கு சிவில் வழக்குகளிலிருந்து சட்ட பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா, இது போன்ற வழக்குகளிலிருந்து தனிப்பட்ட விலக்கு அளிக்கப்படுகிறதா என்பது தொடர்பான 8 சட்டப்பூர்வ கேள்விகளுக்கு கூட்டரசு நீதிமன்றத்தில் விடை காணும் வரையில் தனக்கு எதிராக யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள இந்த சிவில் வழக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று தனது விண்ணப்பத்தில் அன்வார் கேட்டுக்கொண்டிருந்தார். எனினும் அன்வார் கூட்டரசு நீதிமன்றத்தில் முன்வைக்கவிருக்கும் அரசியலமைப்பு சட்டம் தொடர்புடைய 8 கேள்விகளுக்கு தேவையான தகுதிப்பாட்டை அவர் பூர்த்தி செய்யவில்லை என்று உயர் நீதிமன்ற நீதிபதி ரோஸ் மாவார் ரொசாயின் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். அன்வாரின் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது மூலம் யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள பாலியல் வன்கொடுமை தொடர்பான இந்த சிவில் வழக்கு விசாரணை திட்டமிட்டபடி வரும் ஜூன் 16ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிபதி ரோஸ் மாவார் ரொசாயின் உத்தரவிட்டார். அத்துடன் வழக்கு செலவு தொகையாக யூசுப் ரவுத்தருக்கு 20,000 ரிங்கிட்டை வழங்குமாறு அன்வாருக்கு அவர் ஆணை பிறப்பித்தார். கோலாலம்பூர் மாநகரம் உட்பட கில்லான் பள்ளத்தாக்கில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் பெய்த கனத்த மழையில் சில இடங்களில் பள்ளிகள் மற்றும் வீடுகளில் கூரைகள் பறந்துள்ளன. சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த கடும் மழையில் சில இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் நீர் நிரம்பியதால் வாகன போக்குவரத்து நிலைக்குத்தியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பலர் காணொளிகளை பகிர்ந்து கொண்டனர். கோலாலம்பூர் சுங்கை பசி தேசிய பள்ளிகளின் கூரைகள் பறக்கும் காட்சியை கொண்ட காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அனைத்து LRT ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு கதவை பொருத்தும்படி பிரசாரானா நிறுவனத்திற்கு போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் உத்தரவிட்டுள்ளார். நேற்று மாலையில் புசாட் பண்டார் பூச்சோங் LRT ரயில் நிலையத்தில் தைவான் பிரஜை ஒருவர் ரயிலினால் மோதப்பட்டு உயிரிழந்தது போன்று விரும்பத்தகாத சம்பவம் ஏதும் நிகழ்ந்து விடாமல் இருக்க பாதுகாப்பு கதவுகள் அவசியமாகின்றன என்று பிரசாரானா கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். இவ்விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து அமைச்சர் ஆந்தனி லாக்கிடம் கேட்டபோது இச்சம்பவம் குறித்து புலன் விசாரணை செய்யும் பொறுப்பை போலீசாரிடம் விட்டுவிடுவதாக குறிப்பிட்டார். எனினும் LRT ரயில் நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமராவில் அந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதனை விபத்தென்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாலை 6 மணிக்கு நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் LRT ரயில் இரும்பு பாதையில் தவறி விழுந்து இருக்கலாம் என்று நம்பப்படும் அந்த தைவான் பிரஜை ரயிலில் அறைப்பட்டு உயிரிழந்ததாக பத்திரிகை தகவல்கள் கூறுகின்றன. பேரா மாநில மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கான தரவரிசை நிலையிலான பதவியேற்புச் சடங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிசாம் நூர்டின் முன்னிலையில் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர் முதல் ASP எனப்படும் உதவி சீனியர் போலீஸ் அதிகாரிகள் வரை பதவி உயர்வு பயிற்சியின் முடிவுகளின்படி 2023ஆம் ஆண்டுக்கான திறன் அடிப்படையிலான பதவி உயர்வு வழங்கப்பட்டது. நூர்ஃபட்லி அஹ்மத், முகமது ரேடா பாலாவி, அப்துல் மலிக், ஜுல்கிஃப்லி அரிஃபின், ஹைருடின் ஹசான், இர்மா ஹப்சானிசா இஸ்மாயில், யுவராஜா கணபதி, தேவேந்திர ராமன் ஜூலு, சைட் காலிஸ் சைட் டரோஸ், முகமது ஃபைடுல்லா சீடெக், சுந்தர் சேகரன், சுவா பிங்திங், ஜெயன் சுப்பிரமணியம், முகமது ஜஃப்ரில் கமருஜாமான் மற்றும் வேலம்மாள் கண்ணப்பன் ஆகியோர் ASP பதவி உயர்வு பெற்றவர்களில் அடங்குவர். இவ்விழாவில் ACP ஷஃபாத்தோன் அபுபக்கர், பேரா போலீஸ் மேலாண்மை துறை தலைவர் ACP லீ கிங்சுவான், போதைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை தலைவர் ACP அமீர் ஹுசேன், நேர்மை நெறிமுறை பிரிவு தலைவர் ACP டத்தின் ஸ்ரீ ஹலிமாத்தோன் அஹ்மத், குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு துறையின் துணைத் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சஹிமி ஹுசேன்,
போக்குவரத்து போலீஸ் புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது சுகார்டி ரங்குட் உட்பட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய மாநில போலீஸ் தலைவர் டத்து நூர் ஹிசாம் நூர்டீன் பதவி உயர்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தனது வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டார். வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ரோல் அப்துல் அசீஸ் சிலாங்கூர் மந்திரி பசாராக அம்மாநிலத்திற்கு பொறுப்பேற்பதற்கு பொருத்தமானவர் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. தங்கு ஜஃப்ரோல் ஆற்றலும் நம்பிக்கையும் நிறைந்தவர் என்பதை தற்போது வகித்து வரும் பதவியின் மூலம் நிரூபித்துள்ளார். அவரின் ஆற்றலை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் ஒப்புக்கொண்டுள்ளார் என்று PKR கட்சியின் சமூக ஆர்வலர் ஃபைருல் அல் கசாஸ் தெரிவித்துள்ளார். எனவே தங்கு ஜஃப்ரோல் சிலாங்கூர் மந்திரி பசாராக நியமிக்கப்படுவாரா அல்லது அடுத்த 16வது பொது தேர்தலில் ஒரு வேட்பாளராக போட்டியிடப் போகிறாரா என்பதை ஒரு விவகாரமாக எழுப்ப வேண்டிய அவசியமில்லை என்று கோலக்கராய் PKR தொகுதியின் முன்னாள் தலைவரான ஃபைருல் அல் கசாஸ் குறிப்பிட்டார். கெடா மாநில முன்னாள் மந்திரி பசார் அஹமத் பாஷா முகமது ஹனீபா வீட்டில் நுழைந்து திருடிய குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு அலோஸ்தார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 30 மாத சிறை தண்டனை விதித்தது. 44 வயது டி ராகேஷ் குமார் என்ற அந்த ஆடவர் மேஜிஸ்ட்ரேட் நூர்ஷிஃபா முகமது ஹம்சா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. தனக்கு எதிரான குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். 30 மாத சிறை தண்டனை விதிப்பதாக தீர்ப்பளித்த மேஜிஸ்ட்ரேட் நூர்ஷிஃபா அந்த நபருக்கு 1500 ரிங்கிட் அபராதமும் விதித்தார். பசார் மாலாம் வியாபாரியான ராகேஷ் குமார் கடந்த மே 29ஆம் தேதி அதிகாலை 2 மணியளவில் அலோஸ்தார் தமான் ரஹ்யாட்டில் உள்ள முன்னாள் மந்திரி பசார் அஹமத் பாஷாவின் வீட்டிலிருந்து புட்கள் வெட்டும் இயந்திரத்தை களவாடிச் சென்றதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 14 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். வரும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு பஹாங் மாநில சாலை போக்குவரத்து இலாகாவான JPJ இன்று ஜூன் 4ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை ஓப்ராசி ஹாஸ் எனும் சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளவிருக்கிறது. விபத்துகள் மற்றும் மரணச் சம்பவங்களின் விகிதத்தை குறைக்கும் நடவடிக்கையாக வாகன ஓட்டிகள் அடிக்கடி புரியும் 9 வகையான போக்குவரத்து குற்றங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று அது தெரிவித்துள்ளது. வேக கட்டுப்பாட்டை பின்பற்றாதது, இரட்டை கோடுகளில் முந்திச் செல்லுதல், வாகனத்தை செலுத்தும் போது கைபேசியை பயன்படுத்துவது உட்பட 9 விவகாரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என்று பஹாங் மாநில JPJ தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.